ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 30/6/2025 சக்கார முரளி பாபா தான் சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை இந்த ஞானத்தை கொடுத்து தூய்மையான நறுமணமிக்க மலராக மாற்றுறதுக்காக வந்துருக்கிறார். இல்லை, இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? அழுக்கான முள்ளாக இருக்கிறோம், அதாவது அசுர குணம் கொண்டு இருக்கிறோம். தெய்வீக குணங்கள் அப்படிங்கிற நறுமணமிக்க மலராக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறார். அதனால் மறுபடியும் நீங்கள் முள்ளாகிடக்கூடாது, விகார முட்களாகிடக்கூடாது. முட்களை இந்த சபையில் கூட்டிட்டு வரவும் கூடாது. ஒன்று, அவங்களுடைய வைப்ரேஷனும் கெடுக்கும், அடுத்தது அவங்களுடைய குணங்களும் கெடுக்கும். குணம், பார்வை, வார்த்தை எல்லாமே இங்கே இருக்கிறவங்களுக்கு அசுர குணத்தை தூண்டிடும். ஸோ அதனால் அவங்கள அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். அப்போ அங்கே சென்டர்லேயும் சரி, மதுபன்லேயும் சரி, வெறும் பாபா குழந்தைங்க இருக்கும்போது வைப்ரேஷன் எப்படி இருக்கும் இல்லையா? அந்த வைப்ரேஷனில் ஒரு ஆத்மா, அஞ்ஞானி ஆத்மா வந்தாலே கெடுத்துடும். அப்படின்னா நம்ம வெளியில் இருக்கும்போது எவ்வளோ எச்சரிக்கையாக நம்மளை பாதுகாத்துக்கணும்னு பாருங்கள். கேள்வி: எந்த குழந்தைங்க நல்ல நினைவு யாத்திரையில் இருக்கிற பயிற்சி பண்ணுறாங்களோ அந்த குழந்தையுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ரொம்ப குஷியாக இருப்பாங்க எப்போவுமே. இல்லையா? நினைவிலே மூழ்கி இருந்தால் குஷி தான். ஏன் நினைவில் இருந்தால் இந்த உலகத்தின் விஷயத்த மறந்து இருப்பாங்க. இந்த உலகத்தின் விஷயத்த மறந்தாலே சந்தோஷமாக தானே இருக்க போகிறோம். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம திரும்ப போயிட்டு இருக்கிறோம் வீட்டுக்குன்றதும் சதா ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நறுமணமிக்க மலர்களாகி மலர்களின் தோட்டத்துக்கு போகணும் அப்படின்னு ஞாபகம் இருக்கும். அதுதான் சொர்க்கம் இல்லை? பரந்தாமத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மலர்களின் தோட்டத்துக்கு போகணும். ஆனால் அந்த நறுமணமிக்க மலர்களாக இப்போவே நினைவு யாத்திரையின் மூலமாக நாமளும் ஆகிறோம், மற்றவர்களும் மாற்றுறோம். ஸோ இதுவும் சதா ஞாபகம் இருக்கும். இதுதான் நினைவிலே மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய அடையாளம். எப்பவும் குஷியாக இருப்பாங்க. வீட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வரணும். அதுக்கு நம்ம இப்போ மலர்களை ஆக்கிக்கணும், பிறரையும் மலராக ஆக்கணும். ஓம் சாந்தி. தோட்டத்தின் முதலாளி பாபா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தோட்டக்காரனும் இருக்கிறார், மலர்களும் இருக்குது. இது புதிய விஷயம் இல்லையா? ஸோ தோட்டத்தின் எஜமானன் பாபா தான். சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க எல்லாரும் தோட்டக்காரர்கள். ஸோ வந்திருக்கிற எல்லோரும் மலர்கள், சேவை செய்கிறவங்களும் சேர்த்து தான். ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? இப்படியே பேசுகிறது. எப்பயாச்சும் சில சமயம் சினிமா பாடல்களில் கூட அப்படி வரும். அது குழந்தைங்களை மட்டும் சொல்லுவாங்க மலர்கள் அப்படின்ட்டு. யாராவது புதுசாக வரவங்க கேட்டாங்கன்னா இவங்க என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே புரியல பண்ணுவாங்க. தோட்டத்தின் எஜமானர்ன்றாங்க, தோட்டக்காரன்றாங்க, மலர்கள்ன்றாங்க. என்னப்பா இதெல்லாம்? இங்கே எங்கே தோட்டம் இருக்குது, இங்கே எங்கே மலர் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரத்தில் கூட ஒருபோதும் கேட்டதே இல்லையே அப்படின்வாங்க. குழந்தைகளாகி நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. தோட்டத்தின் முதலாளி மற்றும் படகோட்டி ரெண்டுமாகவும் பாபா தான் இருக்கிறார். ஸோ இருவரையும் நாம் நினைவு பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான் ரெண்டு ரூபத்திலையும் பாபா வந்திருக்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? நினைவு யாத்திரையிலே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் எவ்வளவு நேரம் நினைவு யாத்திரையிலே போயிட்டு இருக்கிறேன். யாத்திரைன்னா நான் பயணம் தானே. ஒரு பயணம் போகிறீங்க, அங்கே இங்கேன்னு பறக்க பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா பொறுமையாக நடப்பீங்க. போகணும் அப்படின்னு பாதையை தவிர வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாமல் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேகமாக நடப்பீங்க. இல்லாட்டினா போகிற இடத்தெல்லாம் பார்த்து மயங்கி மயங்கி நிற்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே. அந்த சொர்க்கம், பரந்தாமம், இது ரெண்டும் ரெண்டு கண்ணில் இருக்கணும்னு பாபா சொல்கிறதோடைய
காரணம் என்ன, வேற எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது தான். ஸோ அப்படி நீங்கள் எவ்வளவு தூரம் நினைவில் இருந்து பக்கத்தில் வந்துட்டீங்க பரந்தாமத்துக்கும் சொர்க்கத்துக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு சதோ பிரதான நிலை வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கிறோம். ஏன்னா கிட்ட வர வர சதோ பிரதான நிலை ஆகிட்டு இருப்பீங்க, அந்த தமோ குணம் இருக்காது. நேற்று சண்டே முதல்ல எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா? சதா கவனம் வைக்கணும், பாப்தாதா மாதிரி என்னுடைய வார்த்தை இருக்குதா, எண்ணம் இருக்குதா அப்படின்னு. சதா கவனம் வச்சிங்கன்னா சதா காலமும் ராஜபாக்கியம், அப்பப்போ கவனம் வச்சிங்கன்னா ராஜபாக்கியமும் அப்படி தான் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு சதோ பிரதான நிலை அமைஞ்சிக்கிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் இப்போ திரும்பி போயிட்டு இருக்கிறோன்றத உணர்வீங்கன்ற. இல்லை உலகம் அழியுது ஐயோ அப்படின்னு நினைப்பாங்க, ஏன்னா அவங்க இங்கே இருக்கிறவங்களாகவே நினச்சிக்கிறாங்க. நாம் பரந்தாமத்தில் இருப்பவர்களாகவே நினைக்கிறதுனால நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறீங்க, பாபாவுக்கு பக்கத்தில், சொர்க்கத்தில், அந்த தெய்வீக குணம், இது எல்லாமே நினைவு யாத்திரையை பொறுத்தது தான். குஷியும் ஏறிக்கிட்டே இருக்குது. யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள கண்டிப்பாக குஷி வரும். இல்லையா? முயற்சியை பொறுத்தது தான் எல்லாமே. நினைக்க நினைக்க குஷி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ குஷி குறையுதுனாலே டக்குன்னு நினைவு பண்ணணும், ஏன்னா ரொம்ப நேரம் பண்ணலைன்னு அர்த்தம். பசிச்சா டக்குன்னு சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி தான் குஷி குறைஞ்சா நினைவு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி எக்ஸாம் டைம் பக்கத்தில் வருது அப்படின்னாலே அவங்க தெரிஞ்சுக்கோங்க என்னத்தை படிச்சிருக்கிறோம் அப்படின்வாங்க. ஆனால் நல்லா படிச்சிருக்கிற குழந்தைக்கு ஜாலியாக இருக்கும், வா எப்படா பக்கம் எக்ஸாம் வரும்னு இருக்கும். ஸோ எக்ஸாம் வர நெருங்கும் பொழுது தெரியும் நம்ம என்ன அளவுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு, மாணவர்களுக்கு. இங்கே கூட அதே மாதிரி தான், நான் எந்த அளவுக்கு நறுமணமிக்க மலர ஆகியிருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைக்குமே தெரியும். தன்னை பற்றி தனக்கு தெரியும் தானே, நம்ம மலர் ஆகியிருக்கிறோமா, இன்னும் அசுர குணம் இருக்குதா, நேற்று சொன்ன மாதிரி இன்னும் ஏதாவது தேவையற்ற விஷயத்த சுமந்துட்டு இருக்கிறோமா. அதில் ரொம்ப சூக்ஷ்மமான சுமை சமஸ்காரம் தான் சொல்கிறார், பழைய சமஸ்காரம். ஒவ்வொரு குழந்தைக்குமே தெரியும் நம்ம மலர் ஆகிட்டோமா, இன்னும் முள்ளாதான் இருக்கிறோமா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம போக போகிறதோ மலர்களின் தோட்டம். முள்ளா இருந்துட்டு முள்ளுக்கே அங்கே வேலை கிடையாது, அப்புறம் எப்படி நாம் போக முடியும்? ஸோ முகமதியர்கள் கூட கார்டன் ஆஃப் அல்லா அப்படின்னு சொர்க்கத்தை சொல்லுவாங்க முஸ்லிம்கள், அல்லாவின் பூந்தோட்டம்னு. ஸோ அப்போ அந்த வார்த்தை அங்கே வெளிப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, யார் அங்கே போகிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் மலரை தருகிறார் அப்படி நினச்சிக்கிறாங்க. இவர்களே மலர்களாகி போவாங்கன்றது அவங்களுக்கு தெரியல, கடவுள் ஒரு மலரை கொடுத்து வரவேற்பாரு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ உங்களுடைய மனதின் ஆசையெல்லாம் அங்கே நிறைவேற்றுறாரு, மற்றபடி ஏதோ மலரை எடுத்து கொடுக்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. இல்லை மலரை பார்த்தோன்னே திருப்தி ஆகிடுவானா மனுஷன்? இல்லையா? ஸோ உங்கள் விருப்பமெல்லாம் அங்கே நிறைவேறுது அப்படிங்கிறத மலரை கொடுத்து வரவேற்கிறார் அப்படின்னு காட்டப்பட்டு இருக்குது. ஸோ யாருடைய புத்தியில் எப்படியெல்லாம் இருக்குதோ கடவுளை பற்றிய ஒரு நினைவு, கடவுளை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட ஏஞ்சலை பார்ப்போன்னு நம்புகிறாங்க கிறிஸ்டின்ஸ், முஸ்லிம்ஸு. ஸோ இவங்களுக்கெல்லாம் அவங்க புத்தியில் எப்படி இருக்குதோ அப்படியே சாட்சாத்காரமும் ஆகிடும். ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் நான் இயேசுவை பார்த்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? பாபா சொல்கிறாரு, அந்த சாட்சாத்காரம் பார்க்குறதுலலாம் ஒன்றும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் இந்த சாட்சாத்காரம் அடையிறதுக்காக கழுத்தை கூட வெட்டிடுறாங்களாம். அது ஒரு பெரிய லட்சியமாக வச்சிருந்திருக்கிறான்.
மீராவுக்கு கூட சாட்சாத்காரம் ஆகிச்சு. அவருக்கு எவ்வளோ மதிப்பு பார்த்தீங்களா? அது பக்தி மார்க்கம். இதை மீராவுக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு, இவங்களுக்கெல்லாம் காட்சி கிடைச்சோன்னே அவங்கள பெரிய ஆளா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதுதான் பக்தி மார்க்கம். அரைக்கல்பம் பக்தி மார்க்கமும் நடந்து தான் ஆகணும். ஏன்னா அப்போ ஞானம் கிடையாது இல்லையா? அதனால எதையாவது பிடிச்சிக்கணுமே. வேதங்களுக்கெல்லாம் எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க. எங்களுடைய உயிர் நாடி இந்த வேதம்னு சொல்றாங்க ஒவ்வொரு மதத்தினருமே. ஆனா இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்திற்கானது அப்படின்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பக்தியில எவ்வளவு பெரிய விஸ்தாரம் பார்த்தீங்களா? ஆனா ஞானம் அப்படி கிடையாது. அது ஒரு விதை, சின்ன புள்ளி. அது கூட ஒரு காரணமா இருக்கும். மனிதர்கள் ஒரு சிலர் இந்த ஞானத்தை எடுக்காதது. கடவுள் ஒரு புள்ளி அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட சொல்றோம், மனவளக்கலை இருக்கிறவங்க. நீங்க கடவுளை ரொம்ப சின்னதாக்கிட்டீங்க, ஒரு குறுகிய வட்டத்துல எடுத்துட்டு வந்தீங்க, அண்டா சரசரமும் நிரம்பி இருக்கிறவரை போய் ஒரு சின்ன புள்ளின்றீங்களே. அவங்களுக்கு எல்லாமே பெருசா இருக்கிறது தான் பிடிச்சிருக்குது. ஏன்னா பக்தியே அவ்வளோ பெரிய மரம். ஆனா அந்த மரமே எங்கிருந்து வந்தது? இந்த ஞானம்ங்கிற விதையில இருந்து தான் வந்தது. ஸோ அந்த விதையின் மூலமாக தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும், ஆத்மா பலம் அடைய முடியும். ஸோ இந்த ஞானத்தின் மூலம் எவ்வளவு தூய்மையாகிறீங்க. அது என்னதான் பெரிய மரமா பக்தி இருந்தாலும் யாராவது தூய்மை ஆகுறாங்களா? தூய்மை இழக்கத்தான் செய்யறாங்க. ஆனா நீங்க எவ்வளவு தூய்மையாக தெய்வீக குணங்கள்ன்ற நறுமணம் மிக்கவர்களாக மாறுறீங்க. இது உங்களுடைய தோட்டம். சொர்க்கம் மட்டும் இல்லை, சங்கமேகமும் தோட்டம் தான். இங்கே கன்றாக இருக்கிறோம். அதனால்தான் பார்த்து பார்த்து வளர்க்குறோம். புயல் அடிச்சிடும், பூச்சி தின்னுடும், பறவை தின்னுடும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஸோ பாபா நினைவுலேயே இருக்கிறது தான் பாதுகாப்பு. இல்லை செடி வளர்க்கும் போதெல்லாம் சுற்றி வலைய போடுவாங்க, முள் போடுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் நல்லா வளர்ந்த பிறகு அதெல்லாம் தேவை கிடையாது. அந்த மாதிரி தான் நாமே இப்போ பாதுகாத்துக்கணும். அதனால இங்கே நம்ம யாரையுமே முள்ளுன்னு சொல்ல மாட்டோம் பாபா குழந்தைங்களை. ஏன்னா இங்கே யாருமே விகாரத்தில் போகிறது கிடையாது, காமத்தில் ஈடுபடுறது கிடையாது. எனவே இந்த தோட்டத்தில் ஒரு முள்ளு கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாபா எந்த அளவுக்கு குழந்தைங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்காருப்பாங்க, அந்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா முட்கள் கலியுகத்துல தான் இருக்கும். இப்ப புருஷோத்தம சங்கம யுகத்துல நீங்க இருக்கிறீங்க. இங்க முள்ளு எங்க இருந்து வந்தது? முள்ளே இல்லாத யுகம் இது. ஒருவேளை யாராவது முள்ளு இங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அஞ்ஞானிகள் உட்கார்றாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. பாபா குழந்தையே முள்ளாக காமத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாங்க, தூய்மையற்றவர்களாக இருந்தாங்கன்னா தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இது இந்திரபிரஸ்தம் இல்லையா? இங்க ஞான பரிகள், தேவதைகள் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஞான நடனம் புரிகிற தேவதைகள் நீங்க இல்லையா? சூக்ஷ்ம தேவதைகள், ஃபரிஸ்தாக்கள். ஸோ இங்கே யாரெல்லாம் முக்கியமானவர்களாக, பக்காவானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய நினைவாக தான் இந்த நவரத்தின மோதிரத்தில் புக்கராஜ்புரி, நீலாம்பரி, இந்த மாதிரி பல வகை ரத்தினங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. ஆனா அந்த ரத்தினமா ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க யாரா இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இல்லை, உயர்ந்தவர்களாக நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்தில் தாழ்ந்தவர்களாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை அவங்க ஏற்றுக்க கூட விரும்பலை. ஸோ இப்போ இயேசுவை கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் பக்குவ நிலை அடைகிறார் சிலுவையில் அறையும் போது. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவருக்கு கோபம் வரும் அப்பப்போ. ஸோ அதை அவங்க பார்க்க விரும்பலை, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண கூட அவங்க விரும்பலை. ஸோ அவங்க அப்படி முள்ளாக இருந்து அவங்கள மலராக ஆக்கிறதுக்கு பாபா பயன்படுத்திய ஒரே மந்திரம் என்ன தெரியுமா?
என்னை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். அந்த நினைவு தான் வசீகர மந்திரம், நம்ம கர்மேந்திரியங்களை வசப்படுத்தக்கூடிய மந்திரம். ஸோ இப்போதான் குழந்தைங்களுக்கு இந்த அறிவு கிடைச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி அறிவற்றவர்களாகத்தான் இருந்தோம். இந்த 84 பிறவி சக்கரம் கூட இப்போ நம்ம புத்தியில இருக்குது. வெறும் 84 பிறவி தான். ஆனால் சாஸ்திரங்கள்ல 84 லட்ச பிறவின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குழந்தைங்களே, நீங்கள் 84 பிறவி எடுத்தீங்க அப்படின்னு இனிமையிலும் இனிமையான அருமையான குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். இல்லை, அந்த 84 பிறவி எடுத்தீங்க சொல்லிடலாம்ல, அதை பாருங்க. இனிமையிலும் இனிமையான அருமையான குழந்தைகள் அப்படியே தட்டி கொடுத்து அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்களே, அந்த மாதிரி தட்டி கொடுக்குறார். ஏன்னா அந்த குணம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? குணமும் உள்ள போகணும். உங்களை இனிமையானவன் திரும்ப திரும்ப பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு போது தானாகவே அந்த குணமும் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை பல தடவை நீங்களும் சொல்லிக்கணும். பாபா என்ன அப்படி சொன்னாருன்றதை ஞாபகப்படுத்திக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவரே அப்படி சொல்லியிருக்கிறார். இப்போ தமோ பிரதான நிலையிலிருந்து நம்ம சதோ பிரதானமாக ஆகிறது எவ்வளவு ஈஸி இல்லை? ஜஸ்ட்டு பாபா நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். முரளியில் சொன்னதை அன்னன்னைக்கு என்ன சொல்கிறாரோ அதில் ஒரு 4-5 பாயிண்ட் ஆகுது. மனதில் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 4-5 பாயிண்ட் எழுதி வச்சு எவ்வளவு நினைவிலேயே இருக்கணும். ஸோ தம பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானம் ஆகிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பாபாவை நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நறுமணம் மிக்க மலராக நாம் ஆகணும் அப்படின்னா உங்களை ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றார். இல்லை, ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைக்க தான் நம்ம மலராக மாறுவோம். முள்ளாக ஆகாதீங்க அப்படின்னும் பாபா சொல்ற. இல்லையா? முள்ளிலிருந்து மலர் ஆகிறோம். எந்த நேரமும் டமால்னு ரிவர்ஸ்ல முள்ளாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகிடாதீங்க. இங்க எல்லாருமே இனிமையிலும் இனிமையான மலர்கள், வெறும் மலர்கள் அல்ல, இனிமையான மலர்கள் அல்ல, இனிமையிலும் இனிமையான மலர்கள், பெஸ்ட் குவாலிட்டி இல்லை, நல்ல மலர்கள். அதுலேயும் ரொம்ப பக்காவாக இருக்கிற மலர்களை பிரித்து கிரேட் வைக்கிற மாதிரி நம்மள சொல்கிறார். இனிமையிலும் இனிமையான மலர்கள் நீங்கள் மக்கள் கிடையாது இல்லையா? அந்த முரளி ஃபுல்லாக கொடுக்குற மேஜிக்காக அந்த நான் இனிமையிலும் இனிமையான மலர்னு கடவுளே சொல்லிட்டார். அந்த போதை இருந்தாலே அந்த மாற்றம் நிகழும். நான் முள்ளு கிடையாது இல்லை, அந்த முள்ளு தான் சூத்திரர்கள், மலர் தான் பிராமணர்கள். நான் அந்த சூத்திரன் கிடையாதுன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் கர்ணன் அவ்வளோ கஷ்டப்படுவான். ஏன்னா எல்லாரும் சூத்திர புத்திரன் கரன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே இருக்கிற விஷயம்தான். அந்த சூத்திர குணம் இல்லைன்றதை நீங்கள் நிரூபிக்கணும். அதுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கணும்னு நேற்று சொன்னார் இல்லையா? பழைய சமஸ்காரம் வெளிப்படவே கூடாது. ஆனால் மாயின் புயல் கண்டிப்பாக வரும். முள்ளாக்குறதுக்கு அது முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆகக்கூடாது. பாபாவுடைய நினைவுன்ற பாதுகாப்பு கொடைக்குள்ளேயே இருங்க. மாயின் புயல் உங்களை தாக்காது. கொடையை விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. மாயை எவ்வளவு கடுமையானது தெரியுமா? டக்குன்னு சிக்க வச்சிடும். ஒரு செகண்ட்ல கோபம் வந்துடும், ஒரு செகண்ட்ல காமத்துல விழ வச்சிடும். டக்குன்னு புத்தி வேலை செய்யாது, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் போய் விழுவீங்கன்னே தெரியாது, எவ்வளவு தூரத்துக்கு உங்களை அது கடத்திட்டு போகுன்னே தெரியாது. ஸோ பிறகு நான் இப்படி செஞ்சிட்டேனே அப்படின்னு பச்சாதாபப்படுவீங்க. நான் செஞ்ச சம்பாத்தியமெல்லாம் முழுசா இல்லாமல் போயிடுச்சே, இல்லை அதெல்லாம் காமத்தெல்லாம் விழுந்தால் 0 வந்துடும்ன்றார் அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சதெல்லாம். ஸோ பிறகு பச்சாதாபப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால அவ்வளோ கடுமையானது இந்த மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருங்க. பாபா சொல்றார், காமத்தின் லேசான போதை கூட வர விட்டுறாதீங்க, அது அப்படியே விழ வச்சிடும். டக்குன்னு உங்களை அடிச்சு தூக்கி கடைச்சிடும். அதுக்கப்புறம் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லையா? பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் விகாரத்தில் சிக்கி அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இதே சிந்தனையிலே இருப்பாங்கல்ல.
நம்ம பேரை கெட்டு போச்சு அப்படின்ட்டு. இது தோட்டம். தோட்டத்துல நல்ல நல்ல மலர்களும் இருப்பாங்க. நல்ல நல்ல மலர்கள் இருக்கும் தானே. தோட்டம்னா எல்லா விதமான மலர்களும் இருக்கும். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான மலரும் இருக்கும். மலர் கண்காட்சி ஊட்டியில் வைப்பாங்க, நிறைய இடங்கள்ல பெங்களூர்ல வைப்பாங்க. அதே மாதிரி இந்த சங்கமேகமே தோட்டம் தான். இங்க ஒரு சிலரோ முதல் தரமான ஃபர்ஸ்ட் கிளாஸான மலர் ஆகிட்டே இருக்கிறாங்க. எப்படி அந்த முகலாய தோட்டத்துல நல்ல நல்ல மலர்கள் இருக்குது, எல்லோரும் அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு போறாங்க. அது மாதிரி உங்களை பார்த்தா சந்தோஷப்படணும், அந்த மாதிரி மலரா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு பழகுங்க. உங்க குடும்பத்தோட, உங்க ஆஃபீஸில், கடைக்கு போறீங்க, டிராவல் பண்ணுங்க, அப்போ எல்லோரும் என்னை பார்த்து ஆச்சரியப்படணும். அந்த மாதிரி உங்களுடைய குணம் இருக்கணும், உங்களுடைய பார்வை இருக்கணும், உங்களுடைய எண்ணம். அதுவே மற்றவர்களுக்கு போகும் வைப்ரேஷன். இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, நிறைய பேசுவாங்க பக்தியில். பட் அவங்க தனியாக நடந்து போகும்போது அந்த அகங்காரம், அந்த பந்தா இதெல்லாம் தெரியும். ஆனால் நம்ம சிவானி தீதி பேசுகிறாங்க, பேசிட்டு அவங்க நடக்கிறதெல்லாம் நிறைய வீடியோ இருக்கும் இல்லையா. ஸோ அதுலேயே அந்த பணிவு, அந்த தெய்வீக தன்மை ரெண்டும் ஒரு சேர தெரியும். ராயல் தன்மையும் தெரியும், பணிவும் தெரியும். ஒரு துளி அகங்காரம் கூட இருக்காது. ஸோ அப்போ தன்னை மலராகவே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணணும். அப்படிதான் நம்ம பாபாவை வெளிப்படுத்த முடியும். ஸோ அப்படி முயற்சி பண்ண ஒரு டைமுக்கு அப்புறம் அது இயல்பாகவே உங்களுடைய குணமாக மாறிடும். ஸோ நம்ம எல்லாருமே விவிவிவிஐபி தான், சிவானி தீதி மட்டும் கிடையாது இல்லையா. அப்போ நம்மளும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க அந்த உணர்வோடவே, தனியாக இருந்தால் கூட அந்த உணர்வில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இங்கே மலர்களை பார்க்க வர மாதிரி இங்கே உங்களை பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா முட்கள் கிட்ட நீங்கள் எப்படி முகத்தை காட்டுவீங்க இல்லையா. அதாவது சென்டருக்கு சொல்கிறார், முட்களை எடுத்துகிட்டு வரமாட்டோம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் வெளி உலகத்தில் நம்ம முட்களோட தொடர்பில் வருவோம். அந்த நேரத்தில் நீங்கள் மலராக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கே மலராகணுன்ற ஆசை வரணுன்றார். நேற்று சொன்னார் இல்லையா, கண்ணாடி மாதிரி இருக்கணும் நீங்கள். உங்களுடைய குணம் சமஸ்காரத்தை பார்த்தவுடன் அவர்களுக்கு தன்னுடைய ஆன்மீக தோற்றம் சாட்சாத்காரம் ஆகணுன்றார். இதுதான் நம்மளுடைய லட்சியம். இந்த சேவை தான் வீட்டில இருந்தே தொடங்குங்கன்றார். உங்கள் வீட்டில் எல்லாரும் பாபா குழந்தையா இருந்தாலும் கூட நான் அதுலேயும் நம்பர் 1 இருக்கிறேன்றது உங்கள் குணத்தின் மூலமாக அவங்களுக்கு தெரியணும். குணத்தின் மூலமா மட்டும்தான் மாற்ற முடியும். நம்ம வாயால சொல்லி மாற மாட்டாங்க. ஸோ அழுக்கு துணிகளை துவைப்பவர் அப்படின்னு கடவுளுக்கு மகிமை பாடுறாங்க. அதே மாதிரி பாபாவுக்கு ஜப் சாஹிப், சுகமணி ஆகிய எல்லாமே நினைவு இருந்தது. அகண்ட பாராயணம் கூட செய்வாரு. ஸோ இது ஏதோ ஒரு வேதம்னு நினைக்கிறேன், சுகமணி ஜப சாஹேப்னு. ஸோ அதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாராம், நான் மனப்பாடமும் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். 8 வயதாக இருக்கும் பொழுது இடுப்பு பட்டை அணிந்திருப்பார். இல்லை அந்த கோயிலில் இருக்கும்போது இடுப்பில் ஒன்று கட்டிக்கிட்டு தான் சாமி முன்னாடி போய் நிற்பாங்க இல்லையா. ஸோ அதை அணிந்திருப்பார். கோயிலே தான் இருப்பாராம் பிரம்ம பாபா. அவ்வளோ தீவிர பக்தராக இருந்திருக்கிறார் பாருங்க பிரம்ம பாபா. கோயிலுடைய முழு பொறுப்பும் என் மீது இருந்தது இல்லையா. அவ்வளோ பக்தி உள்ள குழந்தையை நம்பி கொடுப்பாங்க இல்லையா கோயில. ஆனால் இப்போதான் தெரியுது அழுக்கு துணிகளை துவைக்கிறதுனா என்ன அர்த்தம்னு. இல்லையா, பாபா நம்மளை துவைக்கிறார். பாபா நினைவிலே இருக்க இருக்க நம்ம தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லா மகிமையும் ஒரு பாபாவுக்கு மட்டுமே. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த தந்தையே புரிய வைக்கிறார்.
நல்ல நல்ல மலர்களை அழிச்சிட்டு வாங்கன்ட்டு பாபா குழந்தைங்களுக்கு சொல்றாரு. மதுபனுக்கு நல்ல நல்ல மலர்களை உருவாக்கி அழிச்சிட்டு வாங்க, பாபா குழந்தைங்களை மலர்களாக மாற்றி அழிச்சிட்டு வாங்க. யார் நல்ல நல்ல மலர்களை எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் நல்ல மலர் அப்படின்னு கருதப்படுவாங்க. இல்ல, இவங்களே மலராக இருந்தால் தான் மலர்களை உருவாக்க முடியும். எல்லோருமே நாங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆவோன்னு தான் சொல்றாங்க. அப்படின்னா ரோஜா மலர் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால இந்த நல்ல விஷயத்த சொன்னவங்க வாயில சக்கரை போடணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இல்லை, லக்ஷ்மி நாராயணன் ஆவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் மலர் ஆகிட்டோம் பாபா அப்படின்னு சொல்றாங்க. சொன்னீங்க பாபா காது இனிமையாயிடுச்சு, இப்போ முயற்சி செஞ்சு சதா காலமும் ரோஜா ஆகுங்கள். புயல் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் நீங்கள் ரோஜாவாகவே இருக்கணும். சின்ன துர்நாற்றம், அசுரகுணன்ற துர்நாற்றம் கூட வரக்கூடாது, அந்த எண்ணத்தில் கூட வந்துடக்கூடாது. ஏன்னா இது கலியுகம், எல்லாமே நடக்கும். சமஸ்காரம் முதல் ஏமாற்றம் என்ன ஆனாலும் சிரித்த முகம் மாறாமல், அந்த தெய்வீக புன்னகை மாறாமல், அமைதி ஆனந்தம் மாறாமல் இருக்கணும்னா நீங்க இங்கேயே இருக்கக்கூடாது. பரந்தாமத்திலையும் சொர்க்கத்திலையும் சூக்ஷ்ம வதனத்திலையும் தான் இருக்கணும். அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சதா காலமும் நான் ரோஜாவாகவே இருக்கணும். எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க பாபாவுக்கு, ஆனா எல்லாருமே மலர் ஆகிடுறது கிடையாது, ராஜா ஆகிடுறது கிடையாது. ஏன்னா நிறைய பிரஜைகளும் உருவாகிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாபா குழந்தைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா, பிரஜைகள் நிறைய பேர் உருவாவாங்க இல்லையா, நான் மலர் ஆகணும். இல்ல, இத்தனை வருஷம் இருக்கிறவங்க, இந்த பதவியில இருக்கிறவங்களே இப்படி இருக்கிறாங்க, அது இப்ப பண்ண முயற்சிக்கு அந்த பதவி, அந்த வைராக்கியம், தைரியத்துக்காக. அந்த இப்ப உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க எல்லாருமே சொர்க்கத்திலும் உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு அவசியம் கிடையாது. வேலைக்காரனா கூட இருக்கலாம். அதனால அவங்களை பார்த்து உங்களையே நீங்க மாத்திக்கணும். நீங்க ராஜா, இப்ப ரோஜா. ரோஜாவானால்தான் சொர்க்கத்தில் நீங்க ராஜா ஆக முடியும். ஏன்னா சொர்க்கத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? ராஜா, ராணி, பிரஜைகள் இல்லையா? அப்ப யார் அதிகமா இருப்பா? பிரஜைகள் தான் அதிகமா இருப்பாங்க, ராஜாராணி கம்மியா தான் இருப்பாங்க. அந்த கம்மியா இருக்கிற ராஜாராணி நான் தான் இருங்க. சுற்றி பிரஜைகள் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு சமஸ்காரம் துக்கம் கொடுக்குறோன்றதே அவங்களுக்குமே தெரியாது. ஸோ அதனால தான் அதை பற்றி பார்க்காதீங்க. அவங்க நடிப்பு, உங்க குணத்தின் மூலமாக அவர்களை கவர்ந்தெழுத்து அவர்களை மாற்றுங்கள். வார்த்தையின் மூலமா கிடையாது. வார்த்தையின் மூலமா நீங்க சொல்றத யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால குணத்தின் மூலமாகத்தான் நாம மாற்றணும். ஸோ சத்தியுகத்துல மந்திரி கூட கிடையாது இல்லையா? அப்ப 2 பேர் தான், ராஜா ராணி, மற்றவங்க எல்லாம் பிரஜைகள் தான். ஏன் அங்க மந்திரி கிடையாது? ஏன்னா ராஜா கிட்டத்தான் அதிகாரம் எல்லாம் இருக்கும். மந்திரி கிட்ட ஆலோசனை பெறுவதற்கான அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு புத்திசாலிகளாக இருப்பாங்க. தூய்மையா இருக்கிறதுக்கு எவ்வளவு சக்தி பார்த்தீங்களா? ஆத்ம தூய்மையா இருந்தா புத்தி சக்திசாலியாக இருக்கும். புத்திசாலியா அவங்க இருப்பாங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆலோசனை கொடுக்குறவங்க பெரியவங்களா ஆயிடுவாங்க. சமஸ்வப்பர்ல ஏன்னா நிறைய இடங்கள்ல அவருக்கு ரைட் ஹேண்ட் பா இவருன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை விட அவங்க தான் பெரியவங்க, பின்னாடி இருந்து அவங்க தான் இயக்கிட்டு இருப்பாங்க. நிறைய அரசியல்வாதிகளுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க உலக அளவில். இவங்களுடைய ஆலோசனைப்படி தான் அவங்க நடந்துக்குவாங்க. அப்போ உண்மையிலே அந்த பதவியில் இருக்கிறவங்களோட ஆலோசனை கொடுக்குறவங்க உயர்ந்தவர்கள் ஆயிடுறாங்களே. ஆனால் லக்ஷ்மி நாராயணனை விட உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அங்க பகவான் பகவதிக்கு ஆலோசனை தேவைப்படாது. ஏன்னா அவர்களுடைய புத்தியை கற்பூர புத்தியாக இருக்கும். அதனால ஆலோசனையின் அவசியம் கிடையாது. எப்ப நீங்க அழுக்காகிறீங்களோ அப்பதான் மந்திரி தேவைப்படுறாங்க. ஸோ ஆரம்பத்துல ஒரு மந்திரி தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகி இப்ப மந்திரிகள் தான் அதிகம் இல்லையா? ஏன்னா அப்ப ஆலோசனை தேவைப்படுது, புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே பாரதத்துடைய விஷயம்தான்.
ஸோ ராஜாக்களுக்கு ராஜா தலைவனுங்கிறது வேற எந்த கண்டத்திலும் கிடையாது. இல்ல, ராஜாக்களுக்கு கோயில் கட்டி தலை வணங்குறாங்க. நம்முடைய மூதாதையர்கள்னு கூட புரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி உயர்ந்தவர்களாக இருந்தாங்க, பூஜைக்குரியவர்களாக இருந்தாங்க ராஜாக்கள், சத்யுக ராஜாக்கள். அதனால இங்க வணங்குறாங்க. ஸோ அவங்களுக்காக கோயிலே கட்டி இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அது நாம தான் அப்படின்னும் போது மீசில் இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த ஞான மார்க்கத்துல தான் பூஜிக்கத்தக்கவர்கள், அஞ்ஞான மார்க்கத்துல பூஜாரி ஆயிடுறாங்க. ஞான மார்க்கத்தில் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தவர்களே அஞ்ஞானத்துக்கு வரும் பொழுது பூஜாரி ஆயிடுறாங்க. சொர்க்கத்தில் இரட்டை கிரீடதாரிகளாக இருப்பாங்க, நரகத்தில் ராஜாக்கள் ஒற்றை கிரீடதாரிகளாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒற்றை கிரீடதாரிகள் இரட்டை கிரீடதாரி ராஜாக்களுக்கு கோயில் கட்டி வணங்குறாங்க. ஸோ ஒற்றை கிரீடம்ன்றது தங்க கிரீடம், இரட்டை கிரீடம்ன்றது தங்க கிரீடத்தோட ஒளி கிரீடமும் இருக்கும், அதாவது தூய்மையின் கிரீடம். அப்படின்னா தலைக்கு பின்னாடி அந்த ஒளி வட்டம் இருக்குல்ல, அப்படி தெரியாது யாருக்கும். அது அவங்க தூய்மையா இருக்கிறாங்கன்றதுடைய நினைவாக அப்படி போட்டிருக்கிறாங்க. ஸோ சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இரட்டை கிரீடதாரிகள். ஆனா சொர்க்கத்திலுமே ராஜா இல்லாதவங்க ஒற்றை கிரீடதாரிகள் இல்லையா? தூய்மையின் கிரீடம் எல்லாருக்கும் இருக்கும். பாரதம் மாதிரி தூய்மையான கண்டம் உலகத்துல எதுவுமே கிடையாது. பேரடைஸாக இருந்தது. அந்த பேரடைஸை தான் பகிஷத், சொர்க்கம் அப்படிலாம் சொல்றோம். ஸோ அங்க போகிறதுக்காகத்தான் நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிறீங்க. அங்க எப்படி போகணும்? மலராகி போகணும், அதுல கவனம் இருக்கணும். அப்ப இப்படி கூட இல்லையா, லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது லட்சியம், ஃபரிஸ்தா ஆகிறது லட்சியம். ஆனா அதை விட மலராகிறது லட்சியம்னும் போது டக்குன்னு நம்மளுடைய லட்சியம் தெரியும். ஏன்னா மலர்னாலே அந்த மென்மை, நறுமணம் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்துடுது இல்லையா? ஸோ அதனாலதான் பாபா அந்த உலகியல் விஷயத்தை வச்சு நமக்கு புரிய வைக்கிறார். இங்க நீங்க மலராகணும். உங்களை மலராக்குறதுக்காக தோட்டத்தின் எஜமானர் பகவானே வந்திருக்கிறார். தோட்டக்காரர்களும் இருக்கிறாங்க. தோட்டக்காரர்கள் அதாவது இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய சேவாதாரி குழந்தைங்க, அவர்களுக்குள்ள வரிசைக்கிரமம் இருக்குது. இது தோட்டம் அப்படின்னு குழந்தைங்களும் புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ இந்த தோட்டத்துல முள்ளே கிடையாது இல்லையா? ஒரு பெரிய பயாலஜிக்கல் கார்டனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமான மரம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் முள் இருக்காது. ஏன்னா முள் துக்கம் கொடுக்கறது. முள்ளு செடியை பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அழகிய பூந்தோட்டமாக இருக்கணும். ஒவ்வொரு பாபா குழந்தையை பார்க்கும்பொழுது அப்படியே மெய் மறந்து இருக்கணும். உங்களுடைய குணம், பார்வை, வார்த்தை, எண்ணம் எல்லாமே. முட்கள் துக்கம் கொடுப்பவை. பாபாவோ யாருக்குமே துக்கம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிறதே துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவராக. எவ்வளவு இனிமையான பாபா. ஸோ அப்போ அவரை உருவாக்குறார் அப்படின்னா நீங்க எவ்வளவு இனிமையானவராக மாறணும் இல்லையா? துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய பாபா உருவாக்குறாருன்னா நீங்க துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவராக நீங்களும் மாறணும். பாபா இனிமையானவரா இருக்கிறாருன்னா நீங்களும் இனிமையானவரா மாறணும். அப்பதான் அவருடைய குழந்தைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம குணத்தின் மூலமாகத்தான் பாபாவே வெளிப்படுவாரு அப்படின்னு பாபா சொல்றாரு. அதான் சொன்னார்ல, ஸ்கிரீனு திறந்துடுவேன், பட் இன்னும் நீங்க அலங்காரம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. முழுமையா அலங்காரம் தரித்தவர்களாக ஆகலையே, சம்பூர்ணம் அடையிலையே. அடைஞ்சிட்டிங்கன்னா ஸ்கிரீனை டக்குன்னு திறந்துடுவேன்ற. நீங்களும் வெளிப்படுவீங்க, உங்களை உருவாக்கிய பாபாவும் வெளிப்படுவார். அந்த காட்சியைத்தான் பார்க்கறதுக்கு கோடி கண்கள் வேண்டும், அவ்வளோ அற்புதமா இருக்கும் அப்படின்னு முஸ்லிம்கள் கூட சொல்றாங்க. ஸோ பாபா மேல குழந்தைங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குது. பாபா கூட குழந்தைங்களுக்கு அன்பு காட்டுறார் இல்லையா? நமக்கும் பாபா மேல அன்பு இருக்குது, பாபாவுக்கும் குழந்தைங்க மேல அன்பு இருக்குது. ஸோ இது படிப்பு. நான் உங்களுக்கு நடைமுறையில் கற்பிக்கிறேன், கடவுளே கற்பிக்கிறேன் நேரடியா. நாம சிவன் சப்த ரிஷிகளுக்கு ஞானம் கொடுத்தார் அப்படி பக்தியில கேட்டிருப்போம்.
கடவுள்கிட்டே ஞானம் எடுத்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள், அது நாம தான் அப்படிங்கிறத இப்போ உணரணும். அப்போ எவ்வளோ மெய்சியில் இருக்கணும். எல்லா கோயில் கோபுரத்திலும் இருக்கும் சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியாக மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு ஞானம் கொடுப்பார் முனிவர்களுக்கு. அப்போ அது நாம தான். நேரடியாக கற்பிக்கிற விஷயம் இப்போதான் நடக்குது. ஆனால் நம்மளை பற்றி தெரியாதனால முனிவர்கள்னு காட்டிட்டாங்க. இந்த பிரம்மாவும் படிக்கிறார் நம்ம கூடவே சேர்ந்து. ஸோ இந்த ஞானத்தை படிச்சுட்டு மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்போதானே மற்றவர்களும் முள்ளில இருந்து மலர் ஆவாங்க. நாம மட்டும் ஆனா போதுமா? சொர்க்கத்துக்கு நாம மட்டும் போனா போதுமா? எல்லோரையும் மலராக்கணும். இப்போ ஞானத்தை கொடுங்க. அப்புறம் உங்களுடைய குணம், சக்தி எல்லாத்தையுமே கொடுக்கணும். எல்லாத்தையும் நிரந்தரமாக தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் பாரதத்தை மகாதானின்னு சொல்லப்பட்டிருக்குது. இல்லை, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நம்ம சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், எல்லா ஆத்மாக்களுக்கும். இந்த பழக்கம் தான் சொர்க்கத்தில் நம்ம எதையும் கொடுக்க தேவையில்லை. பட் நரகத்தில் வரும்போது தானம் பண்ணுறோம், ஸ்தூல பொருட்களை, செல்வத்தை. இங்கே சக்தியை கொடுக்குறோம், அங்கே செல்வம் வந்தோடனே அதை கொடுக்குற பழக்கமாகிடுது. ஸோ நம்ம பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அந்த குணம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாபா இதை கொடுங்க, மற்றதை கொடுத்து கணக்கு வழக்க வச்சுக்காதீங்கன்னு சொல்லும்போது தான் அது நம்ம நிறுத்துறோம், மற்ற பொருட்களை கொடுக்கறது இல்லை. இப்போ ஏன் பாரதத்தை மகாதானின்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா குழந்தைங்க, நீங்க இப்ப மகாதானி ஆகுறீங்க இல்லையா, இதோடைய நினைவு தான். இல்லையா, பாரதத்துடைய மகிமை எல்லாமே இப்ப சங்கம யுகத்தின் மகிமை தான், சொர்க்கத்தின் மகிமை கூட கிடையாது. தாய் மண்ணே வணக்கம்ன்றது இங்க சங்கமயுக தாய்மார்களின் மகிமை. அது வந்தே மாதரம்னு சொல்றது. நீங்க தான் இப்ப மகாதானி ஆகுறீங்க. அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க எல்லாருக்கும். அழிவற்ற ஞான ரத்தினம். ஆத்மாதான் ரூப் பசந்தாக இருக்குது. அதாவது ஞானியாகவும் யோகியாகவும் இருக்குது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். பாபா கூட ரூப் பசந்த் தான், ஞானி மற்றும் யோகி. ஏன்னா அவர்கிட்ட முழு ஞானம் இருக்குது இல்லையா. ஞான கடல் அப்படின்னு பரமபிதா பரமாத்மாவை தான் சொல்லுவோம். ஸோ இந்த ஞானத்தின் அத்தாரிட்டி அவர், ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அனைத்து சக்திகள், சர்வ சக்திவான், சர்வ வல்லமை உடையவர், இப்படியெல்லாம் எல்லா மதத்திலையும் சொல்றாங்க இல்லையா. ஸோ இப்போதான் நமக்கு தெரியுது அந்த சர்வ சக்திகள்ன்றது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இல்லையா. அந்த தெய்வீக குணங்களுடையவர், அன்பின் கடலாக, அமைதியின் கடலாக, ஆனந்த கடலாக இருக்கிறத தான் அப்படி சொல்றாங்க அப்படின்னு இப்ப தெரியுது. இது தெரியாதனால பக்தியில அவர் பூமியை பொழந்தார், இவனை கொன்றார், அவனை கொன்றார். ஏன்னா அங்க ஸ்தூலமாகவே நம்ம யோசிச்சிட்டதுனால அப்படி இருந்தாதான் சக்தி வாய்ந்தவர் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஞான கடலோ ஒரு தந்தை தான். அப்ப அதனாலதான் அவர் கொடுக்கிற ஞானத்துடைய மகிமையா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முழு கடலையும் மையாக்கி முழு காட்டில் உள்ள மரங்களையெல்லாம் பேனாவாக்கி எழுதினால் கூட அந்த ஞானத்தை எழுதி முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கடல் எப்படி வற்றாதோ அந்த மாதிரி இறைவனுடைய ஞானம் கொஞ்சம் கூட குறையாது, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. நமக்கு அப்படித்தானே இருக்குது. இத்தனை வருடமாக படிக்கிறோம், உலகத்துல எந்த மதத்திலையும் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறாங்களா கண்டினியூஸா? அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய குணத்தையும் மாத்திக்கிட்டே இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளையும் குணக்கடலாக மாத்திக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் அவ்வளவு ஞானம் இருந்தாலும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தின்னு பாடப்படுது இல்லையா. ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி அடைய வைக்கிது இந்த ஞானம். ஆனா அந்த ஞானம் நிறைய இருக்குது. அது படித்து படித்து அந்த குணத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா, ஞானத்தை எடுத்தோடனே ஜீவன் முக்தி கன்ஃபார்ம் இல்லையா, சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மா வந்துடுறோம். அதுக்கப்புறம் உயர்ந்த பதவி நம்மளுடைய முயற்சியை பொறுத்தது. உங்ககிட்ட இப்ப எந்த சாஸ்திரமும் கிடையாது, சாஸ்திரத்தை வச்சு நம்ம ஒன்றும் புரிய வைக்கிறது கிடையாது. ஆனா பக்தி மார்க்கத்துல பண்டிதர்கள்
கிட்ட போகும்போது இந்த பண்டிதர் நிறைய படிச்சிருக்கிறவர், வேதங்களின் அத்தாரிட்டி அப்படின்னு நினைப்பாங்க இந்த உபன்யாசம் பண்றவங்க எல்லாம். இவர் எல்லா வேத சாஸ்திரங்களையும் மனப்பாடம் செஞ்சிருக்கிறாரு. பிறகு அவர் இறந்துட்டா கூட அந்த சமஸ்காரத்தை எடுத்துட்டு போவாரு. அதனால அடுத்த ஜென்மத்துல சின்ன வயசுலேயே டக்குன்னு அதை படிச்சிடுவார். இல்லை சின்ன வயசுலேயே திருக்குறள் படிக்கிறாங்கன்றாங்க, வேதங்களை படிக்கிறாங்கன்றாங்க. சின்ன வயசுல உபன்யாசம்லாம் நிறைய குழந்தைங்க பண்ணுது. அப்போ முன் ஜென்மத்தில் அந்த குழந்தை இதுலேயே ஊர்ன குழந்தையாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த சமஸ்காரம். ஸோ நம்ம கூட அப்படிதான் இல்லையா, பாபா குழந்தையாக முன் ஜென்மத்தில் ஊறிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ ஞானம் கிடைச்சோன்னே கடன்னு வேகமாக போக ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி அப்படி ஊறி இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது இங்கே சங்கமிகத்தில் 2வது பிறவி எடுக்கும்போது. ஆனால் சத்தியுகத்துக்கு போகிறதும் நம்ம லட்சியம் இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் இந்த படிக்கிற சமஸ்காரம் அங்கே எடுத்துகிட்டு போக மாட்டோம். இந்த படிப்புடைய பலனை தான் அங்கே எடுத்துகிட்டு போவோம், பலனை தான் அங்கே அனுபவிப்போம். என்ன பலன்? குணமாக மாறிடும். இல்லை அந்த குணத்திற்கு ஏற்ப தான் அங்கே பிறவியும் கிடைக்கும். ஸோ உங்களுடைய படிப்பு முடிந்த பிறகு ரிசல்ட் வெளிப்படும். ரிசல்ட்டில் நீங்கள் என்ன பதவின்னு தெரியும். பிறகு அந்த பதவியை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. அங்கே யாருக்கும் நீங்கள் ஞானத்தை சொல்ல வேண்டியது கிடையாது சொர்க்கத்தில். அதனால் நீங்கள் ஞானத்தை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. இங்கே நமக்கு படிப்பு அதோடைய பிராப்தியோ சொர்க்கத்தில் தான் கிடைக்கும், புது உலகத்தில் தான் கிடைக்கும். மாயை சாதாரண சர்வசக்திவான் கிடையாது, அதுவும் சர்வசக்திவான் தான் இல்லையா. உங்களுக்கு எதிராக அதாவது ஒன்று சொல்லுவாங்களே, பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவும் இருக்கும் அப்படின்வாங்க இல்லையா. அந்த மாதிரி நெகட்டிவ்ன்றது மாயா, பாசிட்டிவ்ன்றது பாபா. ஸோ அப்போ நீங்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய விடாமல் தடுக்கிறது தான் மாயாவுடைய வேலை. இங்கே மாயைக்கு உங்களை துர்கதிக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான சக்தி இருக்குது. ஸோ அப்போ மாயைக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக உங்களை பாதுகாத்துக்கணும். அதனால துர்கதிக்கு அழைச்சிட்டு போகிற மாயாவுக்கு யாராவது மகிமை செய்வாங்களா என்ன? அது துக்கம் கொடுக்கறதுல சக்திவான். பாபா சுகம் கொடுப்பதில் சக்திவான். அப்போ சுகத்தை கொடுக்கறவங்களுக்கு தான் மகிமை பாடுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் பாபாவுடைய மகிமை பாடுறாங்க, மாயாவுக்கு கிடையாது. இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கு. நீங்க இப்ப பாபா கிட்ட சுகத்தை எடுக்கிறீங்க இந்த ஞானத்தை எடுக்கிறதன் மூலமாக. பிறகு துக்கமும் எடுக்கிறீங்க இல்லையா. அது ராவணன் கிட்ட எடுக்கிறீங்க, பாபா கிட்ட சுகத்தை எடுக்கிறீங்க. ஸோ தோல்வி யாருடையது, வெற்றி யாருடையது, இதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பாபாவும் பாரதத்துல தான் வரார். அதனால தான் அவருடைய பிறந்த நாள் சிவ ஜெயந்தி பாரதத்துல தான் கொண்டாடுறாங்க. ஆனா அவர் எப்ப வந்தாரு, என்ன செஞ்சாருன்னு மட்டும் பாவம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் இருந்ததுக்கான பேர் அடையாளமே இல்லாம பண்ணிட்டாங்களே. வேதத்துல கீதையை கிருஷ்ணர் சொன்னதா போட்டுட்டாங்களே, குழந்தையோட பேரை போட்டுட்டாங்க. அப்பா பண்ண மகிமையை தூக்கி கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டாங்க, குழந்தை கிருஷ்ணருக்கு. இல்ல அப்பா கிட்ட ஞானத்தை எடுத்து கிருஷ்ணராக அவர் பிறக்கிறாரு. ஸோ ஞானத்தின் பலனே ஞானத்தை கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே அன்பிற்குரிய பாபாவுடைய மகிமை தனி, குழந்தை கிருஷ்ணருடைய மகிமை தனி. அவரும் மகிமைக்குரியவர் தான், ஆனா அதுக்காக கடவுளுடைய மகிமை அவருக்கு கிடையாது. அவரு நிராகாரமானவர் இல்லையா. மகிமைக்குரிய சிவபாபாவோ நிராகாரமானவர், உடலற்றவர். ஆனா கிருஷ்ணரோ சாக்காரமானவர், உடலில் இருக்கிறார். அதனால கிருஷ்ணருடைய மகிமை தனி. தந்தையை அகாலமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அகாலமூர்த்தினா என்ன அர்த்தம்? மரணமற்றவர்.
உண்மையிலே தந்தை மட்டும்தான் அக்கால மூர்த்தியா? ஆத்மாக்களாகிய நாம கூட தான் அக்கால மூர்த்தி. ஏன்னா ஆத்மாவையும் காலம் சாப்பிட முடியாது, ஆத்மாவுக்கும் மரணம் கிடையாது. யமன் உயிரை குடிக்குமா என்ன? ஆனா அவங்க சொல்லிடுவாங்க யமன் உயிரை குடிச்சிருச்சு. கிடையாது, உடம்பு தான் அழிவு. ஆத்மா வெளில போயிடுச்சுன்னா உடம்பு அழிஞ்சிடுது, அவ்வளவுதான். ஆத்மா எப்பவுமே தான் இருக்க போகுது. ஸோ அந்த அகால மூர்த்தியாக இருக்கிற ஆத்மாவுடைய பீடம், சிம்மாசனம் இந்த பூர்வ மத்தி. நம்ம பாபா கூட அகால மூர்த்தி தான், சிவபாபாவும் அகால மூர்த்தி தான். காலன் சரீரத்தை தான் சாப்பிட்றோம். இங்க அகால மூர்த்தியை அழைக்கிறாங்க, சத்தியுகத்துல அழைக்கிறது கிடையாது. இல்ல, இங்கதான் மரண பயம் இருக்குது, அதனால மரணமற்ற கடவுளை நாம கூப்பிடுறோம். சத்தியுகத்துல கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா அங்க சுகமே சுகம்தான் இருக்கும். அதனால துக்கத்துல தானே எல்லாரும் அவரை நினைப்பாங்க. சத்தியுகத்துல சுகமே சுகம் இருக்கும்போது அவரை எதுக்கு நினைக்க போறாங்க? துக்கத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் அவரை நினைக்கிறாங்க. துக்கமே இல்லாத சத்தியுகத்துல அவரை நினைக்கிறது கிடையாது, கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா சுகத்துல யாருமே கடவுளை நினைக்க மாட்டாங்க அப்படின்னு பாடவும் செய்யறாங்க. இப்ப ராவண ராஜ்யத்துல எவ்வளவு துக்கம் இருக்குது. ஸோ யாரோ நாஸ்திகர் ஒரு ஹிந்தியில ஒரு சன்னியாசி கிட்ட கேக்குறாங்க, கீதையெல்லாம் அவுடேட்டட், இப்ப எதுக்கு அப்படின்ட்டு. துக்கம் இருக்கிற வரைக்கும் அது எப்படி அவுடேட்டட் ஆக முடியும் அப்படின்னா சன்னியாசி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றாரு, நான் துக்கத்துல இருக்கிறேன்னு என்னால நம்ப முடியல அப்படின்ற. ஸோ ஸ்டூடெண்ட் லைஃப்ல என்ன துக்கம் வந்துட போகுது இல்லையா? இருக்குது, பட் அது அவங்களுக்கு துக்கமாக அந்த நேரம் ஃபீல் ஆகாது. ஸோ எப்போ துக்கம் ஃபீல் ஆகுதோ அப்போ தானாவே புத்தி கடவுள்கிட்ட போக ஆரம்பிச்சிடும். இப்ப ராவண ராஜ்யத்துல எவ்வளவு துக்கம் இருக்குது. பாபாவோ சொர்க்கத்தின் அதிபதியா நம்மளை ஆக்குறார். அப்புறம் சொர்க்கத்துல அரை கல்பத்துக்கு யாருமே பாபாவை கூப்பிடுறதே கிடையாது. எப்படி லௌகீக தந்தை குழந்தைங்களுக்கு அலங்காரம் பண்ணி ஆஸ்தி கொடுத்து அவர் வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுறார், இல்லை அந்த குழந்தைங்களுக்கு தகுதிப்படுத்துறார் தன்னுடைய ஆஸ்தியை கையாள்வதற்கு. அப்புறம் கொடுத்துட்டு அவர் சாது சன்னியாசி பின்னாடி போயிடுறார், வானப்பிரஸ்த நிலை ஆன்மீகத்தை தேடி போயிடுறார். எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க சத் சங்கத்துக்கு போயிடுறோம், குரு பின்னாடி போயிடுறோம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சாப்பாட்டுக்கு மட்டும் எங்களுக்கு அனுப்பிட்டு இருங்க அப்படின்னா குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு போவாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப யாரும் போறதும் கிடையாது, சொத்தை குழந்தைங்க பேர்ல எழுதி வைக்கிறதும் கிடையாது. ஏன்னா நடுத்தரில் விட்டுட்டா அப்படிங்கிற பயம் வேற அவங்களுக்கு. ஸோ எழுதி கொடுக்காததுனால குழந்தைங்களும் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதும் கிடையாது. ஸோ சுயநலம் ரெண்டு பக்கமா ஆயிடுச்சு. இப்ப இந்த பாபாவோ அப்படி சொல்ல மாட்டார் தானே இல்லையா? சிவபாபாவுக்கு ஏதாவது தேவை இருக்குதா என்ன? அவர் சொல்றதெல்லாம் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்துட்டு அரசாட்சியை கொடுத்துட்டு வானப்பிரஸ்தத்துல போயிடுவேன், நீங்க எனக்கு எதுவும் அனுப்ப தேவையில்லை. ஏன்னா இருக்கும்போதே அவருக்கு எதுவும் தேவை கிடையாது. இங்க இருக்கும்போதே, அங்க போன அப்புறம் அவருக்கு என்ன தேவை? அவர் தான் உடலை எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால சாப்பாட்டுக்கு அனுப்புங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்க போறேன்னா என்ன? எதையும் எதிர்பாராதவர், இதுதான் தேவையற்றவன் அப்படின்ட்டு குரான்ல கூட இருக்கும். மற்றபடி லௌகிக குழந்தைங்களுக்கு அப்பாவுடைய சொத்தும் கிடைக்கும், அப்பாவை பார்த்துக்கிற கடமையும் இருக்குது. இல்லாட்டினா அப்பா எப்படி சாப்பிடுவார்? ஆனா இந்த தந்தை சொல்றாரு, நான் பலன் எதிர்பாராத சேவாதாரி, நீங்க எனக்கு எதுவும் கொடுக்க தேவையில்ல. மனிதர்கள் யாருமே
பலன் எதிர்பாராதவர்களாக இருக்கவே முடியாது. சாப்பிடணும்ல, இல்லாட்டினா பசினால இறந்துட மாட்டாங்க. நான் பசினால இறப்பனா என்ன? நானும் அபோக்தா, எதையுமே அனுபவிக்காதவன். குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக அரசாட்சியை கொடுத்துட்டு நான் ஓய்வு எடுக்கிறேன். இல்லையா? பாபாவுக்கு உடம்பே கிடையாது, எதுவும் சாப்பிட போறதில்ல, அதனால இறக்க போறதும் கிடையாது பசியினால. ஏன்னா எதையும் அனுபவிக்காதவர், அபோக்தா. ஸோ அவர் வர்றதெல்லாம் உங்களுக்கு அரசாட்சியை கொடுக்கறதுக்கு மட்டும்தான். இல்லையா? இப்போ நான் உன்னை கஷ்டப்பட்டு பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு அப்பா அம்மா சொன்னால், குழந்தைங்க திருப்பி உன் சுயநலத்துக்காக என்னை பெற்றுக்கிட்ட, உன்னை நான் நாளைக்கு பார்த்துக்கணும்னு பெற்றுக்கிட்டேன், அதனால வளர்த்த, அப்புறம் வளர்க்குறது உன் கடமை, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாபாவுக்கு அந்த மாதிரி நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கறதே கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கள கஷ்டத்துலேருந்து காப்பாத்துறதுக்காகவே தன்னுடைய குழந்தைய ஆக்குறார். இந்த மாதிரி யாராவது பண்ண முடியுமா? உங்களுக்கு அரசாட்சியை கொடுத்துட்டு நான் போய் ஓய்வு எடுத்துடுறேன், ஏன்னா என்னுடைய பாகம் முடிஞ்சிடுது. பிறகு பக்தி மார்க்கத்துல தான் என்னுடைய பாகம் ஸ்டார்ட் ஆகுது. இது அனாதியான நாடகம். இதை தினமும் பாபா புரிய வைக்கிறார். உண்மையிலே உங்களுடைய பாகம் தான் எல்லோரையும் விட அதிகமா இருக்குது. 5000 வருஷம் நம்ம நடிக்கிறோம். அப்ப வெகுமதியும் உங்களுக்கு தானே கிடைக்கணும். வெகுமதி எங்க வைக்கிறாரு? ஆரம்பத்துல வைக்கிறாரு. ஆரம்பத்துல வரவங்க அதை எடுக்க போறாங்க. ஏன்னா சொர்க்கம் தான் பாபா கொடுக்குற ஆஸ்தி. அது அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு நரகமா வருது. நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா வருவீங்களோ சொர்க்கத்துல வருவீங்க, எந்த அளவுக்கு லேட்டா வருவீங்களோ நரகத்துல வருவீங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ அதிக பார்ட்டி பண்ற உங்களுக்குத்தான் வெகுமதியும் கிடைக்கும், நான் ஓய்வு எடுக்க போயிடுவேன். பிறகு நீங்க பிரம்மாண்டத்திற்கும் அதிபதி, அதாவது பரந்தாமத்துக்கும் அதிபதி ஆயிடுறீங்க. ஏன்னா உடனே நீங்க தான் அங்க போவீங்க, பாபாக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்குவீங்க. அடுத்தது இந்த உலகம் சத்தியுகத்திற்கும் அதிபதி ஆகுறீங்க. உங்களுடைய பேரு உயர்ந்துடுது. இந்த நாடகத்தின் ரகசியத்தை கூட நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த ஞானத்தின் மலர் ஆகுறீங்க. ஞான மலர் நீங்க. சூப்பர் இல்லையா? ஞான மலர், குணமலர், சக்தி மலர், எல்லாத்துலயும் மலர் ஆகுறோம் நாம. வேற யாருமே இந்த உலகத்துல ஞானத்தின் மலர் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல, முதல் இடை கடை ரகசியம் ஃபுல்லா நாம தானே தெரிஞ்சிருக்கிறோம். உலகத்துல யாருக்குமே தெரியாது பாவம். இல்லையா? அவங்க மண்ணுல இருந்து கடவுள் படைத்தாரு, ஆதாம உருவாக்குனாரு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு பரிதாபமா இருக்குது அவங்கள நினைக்கும் போது. ரொம்ப அத்தாரிட்டியா வேற சொல்லுவாங்க. அதனால்தான் சொல்றாரு, ஞானத்தின் மலர் உங்களை தவிர ஒருத்தர் கூட கிடையாது உலகத்துல. அப்ப மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. பாவம் அவங்க இரவுல இருக்கிறாங்க. பக்தின்றது இரவு இல்லையா? நீங்க பகலுக்கு போறீங்க. இப்ப வன உற்சவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப பகவான் மனிதர்களின் வனோற்சவம் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ வனம்னா காடு, என்ன அர்த்தம் தெரியல. ஸோ காட்டுக்குன்னு திருவிழா இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனா பாபா மனிதர்களுக்கு உற்சவம் செஞ்சுட்டு இருக்கிறார். இல்ல, காடாக இருக்கிற நம்மை மலர் தோட்டமாக பாபா மாத்திட்டு இருக்கிறார். ஸோ பாபா எப்படி அற்புதம் செய்யறாருன்னு பாருங்களா. மனிதனை தேவதையாக்குறார், ஆண்டிய அரசனாக்குறார். மற்றபடி உலகத்தின் விஷயங்கள்லாம் அரசனை தான் ஆண்டியாக்கும். ஆண்டிய அரசனாக்குறது பாபா மட்டும்தான். ஆண்டினா ஒன்றும் இல்லாதவன், பிச்சைக்காரன். பிச்சைக்காரனை அரசனா ஆக்குறார். ஏன்னா மிகப்பெரிய அற்புதமே மனுஷனை தேவதையாக்குறது தான், பிச்சைக்காரனை அரசன் ஆக்குறது தான். அப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தை கிட்ட நீங்க வியாபாரம் பண்ண வந்திருக்கிறீங்க, வியாபார பொருளை அடையிறதுக்கு வந்திருக்கிறீங்க.
பாபா எங்களை ஆண்டியிலிருந்து அரசனாக்குங்க. ஸோ பிஸ்னஸில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்களே, சர்வீஸ் பிஸ்னஸ், ஒரு சேவை பண்ணுறது, அந்த மாதிரி சேவை பண்ணுறார் பாபா. ஆண்டியிலிருந்து அரசனாக்குறார். நீங்கள் மிகவும் நல்ல வாடிக்கையாளர்கள்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபாவை துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி தானம் எதுவுமே கிடையாது. துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிறார்னா இதை விட பெரிய தானம் என்ன இருக்குது? அவரு சுகத்தை கொடுப்பவர். பக்தி மார்க்கத்துல கூட நான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறேன். சாட்சாத்காரம் காட்சி காட்டுறதெல்லாம் கூட நாடகத்துல பதிவாகி இருக்குது. நான் என்னென்ன செய்யறேன்றத சுயம் தந்தையே இப்ப புரிய வைக்கிறார். இன்னும் போக போக புரிய வச்சுக்கிட்டே தான் இருப்பார். கடைசியில நீங்க எல்லோரும் வரிசைக்கிரமமா கர்மாதீத்த நிலையை அடைவீங்க. இது எல்லாமே நாடகத்துல பொருந்து இருக்குது. ஸோ பிறகு உங்களை முயற்சி செய்ய வைக்கிறார். என்ன முயற்சி? பாபாவை நினைவு செய்யுங்க, அதுதான் முயற்சி. இல்லை, பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக தான் நம்ம தூய்மை ஆகிறோம், மலராகிறோம், ராஜா பதவி அடையிறோம். ஸோ அப்போ அந்த முயற்சின்றது பாபாவை நினைவு செய்ய வைக்கிறது தான். உண்மையிலே இதுதான் மகாபாரத போர். மகாபாரத போரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறந்துருவாங்க, பாண்டவர்களை தவிர்த்து. எல்லாமே முடிஞ்சிடும். இன்னைக்கு எல்லாம் உலகத்தில் போரெல்லாம் அப்படி தானே இருக்குது. பாலஸ்தீன் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அடுத்தது உக்ரைனும் அதே மாதிரி காலி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே ட்ரையல். கடைசியில் நடக்க போகிற மகாபாரத போருக்கு எல்லாமே முடிஞ்சதும் பாரதவாசிகள் மட்டும்தான் இருப்பாங்க. பிறகு நீங்கள் இந்த முழு உலகத்தின் மீது ஆட்சி செய்வீங்க. ஸோ அதற்கு உங்களை தகுதிப்படுத்துவதற்குத்தான் பாபா இதை கற்பிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் ஞானக்கடல். இதுவும் நாடகம். அவர் வரணுன்றதும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இதில் குழம்புறதுக்கான விஷயமே கிடையாது. மற்றபடி மாயை கண்டிப்பாக புயல் எடுத்துட்டு வரும். இதுக்கு பயப்படாதீங்க. இல்லையா, கடவுள் இந்த இயக்கத்தை நடத்தினா இந்நேரம் ஃபேமஸாக இருக்கணுமே அப்படி இப்படின்னுவாங்க. அது பாபா 2-3 நாள் முன்னாடி மாமாவுக்கு மெசேஜ் சொல்லும்போது சொன்னார் இல்லையா, நான் நினச்சா பண்ண முடியும், ஆனால் ஏழைங்களுக்கு வரணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணி ஆகணும், நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அதனால தான் நீதியுள்ள தேவன்ட்டு பைபிளில் போட்டு இருக்கும். ஸோ அதிக கஷ்டத்தை நாம தான் அனுபவிக்கிறோம். அப்போ அதிக கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க தானே அதிக சுகத்தை அனுபவிக்க முடியும். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பரையும் நான் உங்களுக்கு காட்சி காட்டும் போது, அப்பா சாமி இது எனக்கு தேவையே இல்லை, அவனே இருக்கட்டும் நாராயணனான்ருவாங்க. ஸோ அதனால மாயை கண்டிப்பாக புயலை கொண்டு வரும். ஆனால் பயப்படாதீங்க. ரொம்ப அழுக்கான மோசமான எண்ணங்கள் எல்லாம் வரும். அதுவும் முதல்ல பிரம்ம பாபாவுக்கு தான் வரும், பிறகுதான் உங்களுக்கு வரும். ஏன்னா பிரம்ம பாபாவுக்கு வரல அப்படின்னா அவர் எப்படி உங்களுக்கு புரிய வைக்க முடியும்? ஸோ பிரம்மா பாபா கிட்ட எல்லா சண்டையும் போட்டுட்டு பிறகுதான் உங்ககிட்ட அதோடைய வீரியத்தை காட்டுது. ஸோ எப்போ நம்ம பாபா குழந்தையாக தத்தெடுக்கப்படுறோமோ அதுக்கப்புறம் தான் புயலே வரும். அதுக்கு முன்னாடி ஒன்றும் இருந்திருக்காது, ஜாலியாக போயிட்டு இருக்கோம் லைஃப். கஷ்டமே வந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. இல்லை, நீங்கள் வாட்டுக்கு டிவி பார்த்துட்டு தண்ணி அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இப்படி இருந்திருப்பீங்க. இப்போ எல்லாத்துலேயும் கட் ஆகும்போது அது உங்களுக்கு தெரியவும் செய்யுது. ஆனால் அதையும் பாபா நினைவில் இருந்து மறக்கணும். ஸோ நினைக்கணுன்றதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த டெஸ்ட் பேப்பர் வருதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால்தான் பாபா சொல்றாரு, தத்தெடுக்கிறது கூட ரொம்ப ஜாக்கிரதையா தத்தெடுக்கணும். ஏன்னா பலவீனமா இருந்தா பிறகு பிரஜை ஆயிடுவாங்க. ராஜ பதவி அடையிறது தானே நல்லது. இல்லைன்னா தாசிகள் ஆயிடுவீங்க, வேலைக்காரி ஆயிடுவீங்க.
ஸோ இங்கே சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜதானி ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது 2 யுகத்துக்கு. சத்தியுக திரேதா யுகத்துக்கு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அப்போ ராஜா ஆகணும், வேலைக்காரன் ஆகிடக்கூடாது. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ரூப் பசந்தாகி அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மகாதானி ஆகுங்க. அதாவது மகாதானின்னா நான் இடைவிடாத தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஞானத்தையும் யோகத்தையும் குணத்தையும் சக்திகளையும் தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எந்த ஞானத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இங்கே எந்த மாயின் புயல் வந்தாலும் எதை கண்டும் நீங்கள் குழம்பவும் கூடாது, பயப்படவும் கூடாது. பாபா கூட இருக்கிறார். இதெல்லாம் வரும் தான், காட்டு வழியாக தான் போகிறோம் சொர்க்கத்துக்கு. அதனால தான் காட்டுக்கு போனாங்க ராமர், காட்டுக்கு போன பாண்டவர்கள், மோசஸ் கூட காட்டுக்கு போனாங்கன்னுலாம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதனால நீங்கள் உங்களை கவனிச்சுட்டு இருங்க. பயம் இல்லாமல் இருக்குதா, ஆனந்தமாக இருக்கிறேன்னா, கண்ணுக்கு தெரியாத அந்த பாபா கூட இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த பயம் ஓடி போயிடும். ஸோ இதுதான் பைபிளில் ஒரு கதையில் ஒரு தீர்க்கதரிசியை கொல்றதுக்கு ராஜா நிறைய ஆளை அனுப்பியிருப்பான். அவங்க எல்லாம் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. உடனே அந்த தீர்க்கதரிசியோடைய உதவியாளன் வெளில பார்த்துட்டு பயந்துட்டு, ஐயோ நம்மளை கொல்ல வந்திருக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த தீர்க்கதரிசியை சொல்கிறான், கடவுளே இவனுக்கு ஞான கண்ணை திற. உடனே அது திறந்த உடனே சுற்றி இவன் பக்கம் நிறைய கடவுளுடைய சேனைகள் அக்னி வாளோடு இருக்கிறதா காட்டுறாங்க. ஸோ இதோடைய அர்த்தம் என்னன்னா, பாபா கூட இருக்கிறாருன்றதுல கவனம் இருக்கும்போது சுற்றி இருக்கிற பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதுதான் தன்னை கவனிச்சுக்கணும். உள்நோக்கு முகத்தில் தான் இருக்கணும். வெளியில் இருக்கிற விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. இங்கே என்னன்னா, உங்கள் மனதின் அமைதியை கெடுக்கிறதுக்கு தான் வருது. நான் ஆத்மா எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டேன், எதுவுமே எளிதில்லை, நான் எதுக்கு கவலைப்படணும்? கவலைப்படுறதுனால என்ன நடக்க போகுது? நடக்கிறது தான் நடக்க போகுது. நான் எப்படிப்பட்ட மலர் ஆகி இருக்கிறேன், எனக்குள்ள எந்த துர்நாற்றமும் இல்லை தானே அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஏதாவது அழுக்கான எண்ணங்கள் வருதா, வெறுப்பு எண்ணம், பொறாமை எண்ணம், விகார எண்ணம் வருதா, செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லது நான் சொர்க்கத்துக்கு போறேன் அந்த ஒரு நினைவு மட்டும்தான் இருக்குதா? வரதானம் சம பவர்ஃபுல்லான வரதானம். திட சங்கல்பத்தின் மூலமாக பலவீனங்கள் எனும் கலியுக மலையை அழித்துவிடும் சக்தியின் வடிவமாகுங்க. அதுக்கு விளக்கம், மனசுடைஞ்சு போறது, சமஸ்காரத்தின் வசமாகிறது, துக்கத்தின் வசமாகிறது, மனிதர்களின் வசமாகிறது, அல்லது வைபவங்களின் வசமாகிறது. இது எல்லாமே கலியுக மலைன்ற இல்லை, மனதில் நம்ம கட்டி வச்சிருக்கிற மலை இது. அதுதான் இந்த மனசுடைஞ்சு போகிறது. இது எல்லாமே கலியுக பழக்கம். அது ஒரு மலை மாதிரி இருக்குது. வெளி உலக விஷயத்தினால டிஸ்டர்ப் ஆகுறது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது. இந்த மலையை நீங்கள் எப்படி தெரியுமா அழிக்கணும்? இல்லையா, இப்போ ஈரானில் ஏதோ ஒரு மலையை ஒரு பாம்பு போட்டு அமெரிக்கா அழிச்சுது. அந்த மாதிரி இந்த கலியுக மலையை அழிக்க வேண்டிய பாம் என்ன தெரியுமா? திட எண்ணம். திட எண்ணம் இதுதான் முக்கியமானது. அது நிரந்தரமாக இருக்கணும். தீவிர முயற்சி, எல்லா பாபா குழந்தைங்களும் முயற்சியாளர்கள் தான், நேற்று சொன்னார் இல்லையா? ஆனால் தீவிர முயற்சியாளர்களாக யார் ஆக முடியும்னா, திட எண்ணம் வைக்கிறவங்க. நிரந்தரமாக அதில் கவனம் கொடுக்கணும். கொடுத்து கொடுத்து இதை அழிக்கணும். சதா காலத்துக்கும் அழிச்சிடுங்கன்றார், திட எண்ணம் கொடுத்து. ஸோ எப்படி திட எண்ணம் கொடுத்து அழிக்கிறது? ஸோ ஒவ்வொரு பலகீனமான எண்ணத்திற்கும் ஆப்போசிட்டாக ஒரு பலமான எண்ணம் இருக்கும். அந்த ஒரு எண்ணத்திலே நிலைச்சு இருக்கிறது தான் திட எண்ணம். யோகம்ன்றதே ஒரே எண்ணத்துல நிலைச்சு இருக்கிறது தான். மனசடைஞ்சு போறவன் அப்படின்னும் பொழுது, மனசடைந்து போறவன் உங்க மைண்ட்ல ஆழமா பதிவாயிருக்குது. அப்ப நான் பாபா சொல்ற மாதிரி சிம்மவாகினி இல்லையா, தைரியசாலி, இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கணும். துன்பங்களின் வசமாகும்போது பாபா கூட இருக்கிறாரு, நன்மை செய்கிறவர். இந்த நாடகமும் நன்மை செய்யக்கூடியது.
நான் எதுக்கு பயப்படணும்? மனிதரின் வசமாகிறது. நானும் ஆத்மா, அதுவும் ஆத்மா. எதுக்கு வசமாகணும்? இந்த ஆத்மால நடிப்பு இருக்கிற மாதிரி அந்த ஆத்மால நடிப்பு இருக்குது. அந்த நடிப்புல நல்ல நடிப்பா இருந்தா அது பாபா கிட்ட இருந்து வந்துச்சு. ஸோ அப்ப பாபாவின் பக்கம் போகணும். அப்ப அவங்க பக்கம் ஈர்க்கப்படுறது தேவையில்லாத விஷயம். அப்படி ஈர்க்கப்பட்டா என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும் அப்படிங்கிறது மைண்ட்ல எடுத்துட்டு வந்து டக்குன்னு அதுல இருந்து வெளியில வரணும். அதே மாதிரி வைபவங்களின் பக்கம் ஈர்க்கப்படுறது. சாவு வீட்டுல டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த கலியுகத்துல வைபவங்கள் பார்த்து சந்தோஷப்படுறது இல்லையா? அடுத்தடுத்து துக்கம் தான் வரப்போகுது. இங்க சந்தோஷத்துக்காக எதுக்கெல்லாம் விழா எடுக்கிறாங்களோ அதை தொடர்ந்து அப்படியே துக்கம் தான் வரும். ஸோ அதனால இதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய அவசியம்தான் என்ன? இப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் மேல ஆத்ம உணர்வில் நிலை பெறும்போது வருகிற அந்த ஆனந்தத்தில் மூழ்குவதன் மூலம் இந்த அல்பகால ஈர்ப்புகள்ல இருந்து விடுபடுவீங்க. ஸோ இதுதான் திட எண்ணம் வைக்கிறது. அந்த எண்ணத்தை உறுதியாக அங்க எடுத்துட்டு வரணும், வீழ்ந்துடக்கூடாது. இதன் மூலம் சதா காலத்திற்கும் அந்த கலியுக மலையை, துக்கத்தின் மலை, அது மொத்தத்துல துக்கத்தின் மலை, அதை அழிச்சிடுங்க. சதா காலத்துக்கும் வெற்றி அடையுங்கள். ஸோ வெற்றி என்னுடைய கழுத்து மாலைன்றது சதா ஞாபகம் இருக்கணும். கழுத்துல இருக்குது இல்லையா? வெற்றி அடைஞ்சா வெற்றி மாலை போடுவாங்க. நான் ஆல்ரெடி மாலை அணிஞ்சுதான் இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? வெற்றி அடைஞ்சிட்டேன். இதோட நினைவு தான் சபரிமலைக்கு போறவங்க மாலை போடுறது, மேல்மலையினருக்கு மாலை போடுறது எல்லாமே. ஏன்னா அங்க போகணும்னா விரதம் இருப்பாங்க. அந்த விரதத்தில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம் அது ஆல்ரெடி. ஆனா இங்க நமக்கு எல்லாமே சூக்ஷ்மமா இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயமே. இந்த ஹரிச்சந்திரன் கதையில கூட ஹரிச்சந்திரனுடைய மனைவி கழுத்துல இருக்கிற தாலி யார் கண்ணுக்கும் தெரியாது, ஹரிச்சந்திரனை தவிர. அந்த மாதிரி நம்ம கழுத்துல பாபா கட்டின தாலி இருக்குது, இதுவும் யாரு கண்ணுக்கும் தெரியாது. அது உங்க மனக்கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கணும். வெற்றி மாலை இருக்குது இல்ல, வெற்றி அடைஞ்சிட்டேன். சோ இந்த நினைவின் சக்தி சொரூபமாகுங்கன்ற இந்த நினைவு அந்த அளவுக்கு சக்திசாலியாக இருக்கணும், சதா இருக்கணும். இதுதான் பாபா உங்க மேல காட்டுற அன்புக்கு நீங்க செலுத்துற கைமாறுன்ற. நீ கொடுக்கிற அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? மாறி காட்டு, அதுதான் அன்புக்கு கைமாறுன்ற. கலியுக மலையை அழிச்சு காட்டு, கலியுகத்தின் அம்சம் கூட உனக்குள்ள இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுன்ற. டெஸ்ட் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும் நிரூபிக்கிறதுக்கு. எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய மனநிலையில உறுதியான தூண், நேற்று சொன்னார் இல்லையா, கடைசி வரைக்கும் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பண்ணிட்டு தான் இருந்தாரு. கடைசி வரைக்கும் தன்னுடைய உடலை பாபா சேவை செய்யறதுக்காக கொடுத்துட்டு தான் இருந்தாரு. பாபா முரளி சொல்றதுக்கு கூட கொடுத்துருக்காரு கடைசி வரைக்கும். நிரந்தரமா சேவை, குழந்தைங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். தியாகியாகவும் இருந்தார். ஒரு செகண்ட் கூட நான் தானே இந்த யஜ்யத்தை உருவாக்கின தோணல. என்னடா நான் உருவாக்கின பில்டிங்குள்ள நான் போக கூடாதா தோணல. அந்த குடிசையிலே தான் இருக்கிறார், குடிசையிலே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்ப அவருடைய மனநிலையில உறுதியா இருக்கிறார். இதே உறுதித்தன்மையை தவறான விஷயத்துல அஞ்ஞானிகள் யூஸ் பண்றாங்க. அவனை பழி வாங்கியே தீருவேன், அவன் முகத்திலே முழிக்க மாட்டேன், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இங்க நல்ல விஷயத்துக்கு உறுதியாக வைங்க மனநிலைய, உறுதியான தூணாகுங்க. அப்படி உறுதியான தூணாகி காமிச்சார் இல்லையா பிரம்ம பாபா, அந்த மாதிரி பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ணி அனைத்து குணங்களிலும் தூணாகுங்கள். உங்களுடைய தெய்வீக குணம் என்ன ஆனாலும் அன்பு போகாது. நீ திட்டு கொலை கூட பண்ணு, உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு குறையாது, என்னுடைய அமைதி குறையாது, தூய்மை குறையாது. அப்படி அசைக்க முடியாத தூண் ஆகுங்கள். தூணுன்ற வார்த்தை மலர் சொன்னாரு, இங்க தூண் சொல்ற. அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுட்டாலே டக்குன்னு இன்னைக்கு வரதான இது சொன்னாருன்னு ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்காக தான் பாபா ஏதோ ஒரு விஷயத்தை, உலகியல் விஷயத்தை, வார்த்தையை பயன்படுத்தி ஞானத்தை கொடுப்பார். இது குரான்லேயே போட்டிருக்கும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். இந்த அறிவியல் சாதனங்கள் எல்லாமே சேவைக்கு தானே தவிர சுகமா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிடையாது, ஓய்வு அனுபவிக்கிறதுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப ஏஐ வருது, ஏஐ வச்சு நிறைய பேர் படங்கள் அதெல்லாம் உருவாக்குறாங்க. அதை பார்த்து மயங்கிறதுக்கு அது உருவாக்கல, நீங்க அதை பயன்படுத்தி சேவை செய்யறதுக்காக. அவ்யக்த இஷாரா,
ஆன்மீக நிலையில் நிலைத்திருங்கள், உள்நோக்க முகமாகுங்கள். எப்படி ஒரு அணுகுண்டு வீசினா சுத்தி நாலாபுறமா அதோடைய தாக்கம் புல்லு பூண்டு கூட இல்லாம அழிச்சிடுது. அது அணுகுண்டு. நம்மளுடையது ஆன்மீக குண்டு. ஆன்மீக நிலையில் நீங்க நிலைச்சு இருக்கிறீங்க அப்படின்னா அதோடைய தாக்கம் சுத்தி இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் கவர்ந்து இழுக்கும். நமக்கு தெரியாது, நம்மளே அப்படிதான் கவர்ந்து இழுக்கப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு எனக்கு திடீர்னு ஒரு நாள் தோணுது, நாஸ்திகனா இருக்கும்போது, ஏன் நான் நினைக்கிறதுலாம் தப்பா இருக்கக்கூடாது, இயேசுலாம் சொன்னாரு, ஏன் அவர் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கக்கூடாது, கடவுள் இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும், ஒரு அனுமானத்துல தானே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வருது. அதுக்கப்புறம் படிப்படியா ஆன்மீகத்தின் பக்கம் போய் அப்படியே பாபா கிட்ட வரும். அப்புறம்தான் தெரியுது, அந்த டைம்ல எங்க தெருவுக்கு ஒரு 2-3 தெரு தள்ளி கீதா பாட்சாலா அங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கடைசியா போட்ட ஆன்மீக குண்டுடைய தாக்கம் எனக்குள்ள வெளிப்பட்டு இருக்குது. இப்பவும் அந்த சைட்ல நிறைய பேர் பாபா குழந்தை ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த யோக பலத்துடைய சக்தி சாதாரண சக்தி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்கும்போது இல்ல சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு டச் ஆச்சு. காரணம் அந்த யோக பலம். ஸோ அது சுத்தி நிறைய ஆத்மாக்களை உங்க பக்கம் பிடிச்சி இழுக்கோன்றார். ஆனா அப்ப பாபா இதுல என்னன்னா, யோகமும் பண்ணணும், வந்தும் சொல்லவும் செய்யணும். அப்ப அவங்க இதனால நான் அந்த பழைய எண்ணங்கள்ல இருந்து வெளியில வந்துட்டேன். ஆனா பிரம்மகுமாரி அந்த தொடர்பு வரலையே. அப்ப எங்க வீட்டு வாசல்ல ஒரு கிறிஸ்தவ சகோதரி தான் ஏதோ நோட்டீஸ் கொடுத்தாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு. சர்ச்சுக்கு ஓடிட்டோம். அப்ப 2 சேவையும் பண்ணணும். இல்லாட்டினா பாபா குழந்தை எங்கெங்கயோ போய் அலைஞ்சிட்டு சுத்திட்டு வர மாதிரி இருக்கும். அதுலயும் நன்மை இருக்குது, பட் இருந்தாலும் இந்த சேவையும் பண்ணணும். ஸோ அதனால சகஜமா இந்த ஆன்மீக நிலை பயிற்சி பண்ணுங்க. ஆத்மா ஆத்மா ஓம் 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 தானே இருக்குது பக்தி மார்க்கத்துல. ரொம்ப முக்கியமாக நான் ஆத்மான்றதுடைய முக்கியத்துவம், அந்த பயிற்சியின் முக்கியத்துவத்தை அது எடுத்துரைக்குது. ஆனால் இந்த பயிற்சி அதிகரிங்க. இந்த நினைவின் சொரூபத்திலேயே உங்க வாயு மண்டலமே சக்திசாலியா மாறிடும்ன்ற இந்த நினைவின் சொரூபத்திலே நீங்க மூழ்குவதன் மூலமாக. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா